இயர்ஃபோன் போட்டு இந்த பாட்டு கேட்டேன். ஆரம்பிச்சதே வந்து தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தான வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டோட பிடிச்ச பாட்டு பத்தி நான் பேச போறோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் இளையராஜா பத்தி ஆளாளுக்கு ஒரு பாட்டு. போயிட்டு வாப்பா அலேஜி கட்டுன வாப்பா அலேஜி போயிட்டு வாப்பா அலேஜி கட்டுன வாப்பா அலேஜி அலேஜின்னா காலேஜி. இப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு ரொம்ப இளையராஜோட கனெக்ட் ஆன பாட்டுனா பூவே செம்புவேன்னு சொல்லுவேன். நார்மலாக ஒரு வயசில் வந்து பாட்டு கேட்க எங்கள் அம்மா வந்து ரேடியோ கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஓகே பழைய பாட்டில் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். பட் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சு பாட்டுனா பூவே செம்புவே தான். ஏன்னா அதில் வந்து அந்த டிரான்சிஷன் நல்லாயிருக்கும். கிளாசிக்கல்ல இருந்து டக்குன்னு வெஸ்டர்னுக்கு மாற அந்த மியூசிக் அந்த இன்டர்வியூலாம் செம்மையாக இருக்கும். டன் டடன் 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 டன் டன் டடன் டடன் டன் 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 அப்படியே முடிஞ்ச உடனே வயலின் ஆரம்பிக்கும். ஸோ அந்த இது இப்படிலாம் ஒரு மனுஷன் போட முடியும் அப்படின்னு அந்த பாட்டு ரூப்ல கேட்க எனக்கு இன்னும் வந்து ஓகே இவ்வளோ சவுண்ட்ஸ் அந்த மனுஷன் யூஸ் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிச்சேன், இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த பூவே செம்புவே பாட்டு வந்து எப்படி போகும்னா இப்படி போகும், பூவே செம்பூவே உன்வாசம் வரும் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நடுவில் டிரான்சிஷன் டன் 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 இப்படி போகும், இன்னும் இப்படி போகுது. அப்புறம் ஒரு டிராப் வந்து மறுபடியும் நிழல் போல நானும் அப்படின்னு சாங். அந்த பாட்டு வந்து ரொம்ப ரசிச்சு நான் பாட்டு கேட்ட பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கனெக்டான பாட்டுனா பூவே செம்புவே சொல்லுவேன். அதே மாதிரி அதில் ஒரு டிராப் நான் திடீர்னு அப்படியே கொஞ்சம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீரானொரு பூவின். அதான் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட், அந்த கான்ட்ராஸ்ட் இந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அந்த வாய்ப்பு செமையா எனக்கு அது அந்த கடல் வானம் போல நிறமாற கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறினாரு நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏங்கும் தேனே என்னாலும் சந்தோஷமே. அப்படியே இந்த லைன் எல்லாம் நான் ராஜாக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். அப்படியே அவருக்கு ஏதுன மாதிரியே இருக்குது. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். வீடியோ சாங் மட்டும் அது நம்ம தவிர்த்துக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல, ராதா ரவிக்கும் அப்படி ஒரு வாய்ஸ் இருக்கு, நம்ம வச்சு கொண்டு வந்த பாட்டு அவ்வளவுதான். சுகுமாரை நீங்க வந்து அதிகமா பார்க்க மாட்டீங்க பாட்காஸ்ட்ல. ஆனா வந்து ரொம்ப ரசனையால ஆள்லாம் வந்து படம் அந்த மாதிரி பாடல்லாம் வந்து இளையராஜாவோட கண்ணி வந்து சுகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இளையராஜா. ஆமா பேசுங்க. ஸ்பெசிஃபிக்காக ராஜா அது ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்னன்னா இல்லை நிறைய இருக்கும்ல, நிறைய இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சந்தன காட்டுக்குள்ளே ஒரு அதில் என்னன்னா ஜானகி அம்மா அவங்க வாய்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப போதையாக இருக்கும். ஒரு மாதிரி கேட்குறப்பே வந்து கீச்சு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பாடுங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும். அது நான் சொல்லணுன்ட்டு இல்லை. எனக்கு அவன் அந்த பாட்டு சொன்னதே வந்து என்ன வருதுன்னா, பாட்டு நல்லா போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும் போது சடனாக ஸ்டாப் ஆகும். சின்ன ராம பாசம் பாட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு பாட்டு அவ்வளோதான் போல வரும், ஜானகி வாய்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு பாஸ் விட்டுன்னு ஒரு 2 செகண்ட் டக்குன்னு தலைவன் வாய்ஸ் வரும். அப்போ வரும்போது ஒரு எனர்ஜி வரும். ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின் போது ஐயா என்னையா பண்றீங்க, என்ன எதுவுமே பண்ணாம ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாட்டுல. படத்தோட பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். என்னன்னா அது வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் இவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சங்கீதா வந்து இவரை மடியில் படிக்க வச்சு இந்த பக்கம் குழந்தைய படிக்க வச்சு அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் வந்தோன்னு என்ன ஆகும், கரண்ட் போர்ஷனுக்கு வந்துருவாங்க. சங்கீதா இறந்துருவாங்க. அப்போ வந்து இவர் மடியில் குழந்தைய படுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து சொல்லுவாங்க, பாப்பா அப்பா நீ தூங்கலையா, நான் அம்மா பாட்டு பாடுறேன் நீ தூங்கணுன்னே. அவரு நான் பாடுறேன் அத்தா நீ தூங்கணுன்னே. அப்போ உடனே ராஜா பாடுவாயா அந்த இடத்துல ஒரு சந்தன காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே. எனக்கு இப்ப என்ன சொன்னால அதே மாதிரி அங்க ஜானகி வாய்ஸ்ல வரும்போது நான் வளர்க்கும் மூத்த பிள்ளை பூவும் பொட்டும் தந்த நாயகனே அப்படின்னு ஒரு
என்னையா அவரு அடுத்தலேன்னு அதாவது இப்போ இன்டர்லோடுன்னு ஒரு சமாச்சாரம் ஒன்று இருக்கு. அது வந்து ராஜா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஆமாம், இப்போ இவர் பாடிட்டே இருப்பார், பின்னாடி வந்து இன்டர்லூட் போயிட்டே இருக்கும். நான் பெற்ற செல்வாமே அப்படி வரும். இவர் ஜானகியம்மா வந்து பாடினே இருப்பாங்க, பின்னாடி வந்து இன்டர்லூட் ஒன்று வரும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. எப்படின்னா நான் பெற்ற செல்வமே அப்படி வரும். அது கேட்கறதுக்கே அதான் இவன் சொன்ன மாதிரி தான் யாருக்காசம். அந்த ஜானகி அம்மாவோட வாய்ஸ் எந்த அளவுக்கு இனிமையா இருக்கு, இந்த கிச் கிச்சன் சொன்னால அது இருக்கோ. ராஜா அவரோட குரல் வந்து அந்த அளவுக்கு இனிமையான குரலா கிடையாது. ஆனா ராவான வாய்ஸ் அது எப்படி ஒரு போல்டா மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஒரு சந்த அப்படிதான் ஆரம்பிப்பாரு, பாடுற மாதிரி ஆரம்பிக்க மாட்டாரு, ஒரு டாமினேட் பண்ற மாதிரி. வந்து ராஜாவோட வாய்ஸ் ஒரு மாதிரி பாவமா எனக்கு வந்து ராஜா வாய்ஸ் கேட்கும்போது பெரியவங்களே வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தா, இப்போ நம்ம தாத்தாங்கெல்லாம் பாடுறாங்கன்னு வச்சு அந்த மாதிரி இருக்கும், கேட்கவே ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். அவர் பாடணும்னு பாடுற மாதிரி எதுவுமே இருக்காது, அவர் வாய்ஸே அவ்வளோதான் ஒரு மாதிரி காந்த. ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன், என்னன்னா இந்த பாட்டு ஒன்று இருக்கும், நெஞ்சில் ஒரு மின்னல் நீயா அது நீயா, நெஞ்சில் அந்த மின்னல் நீயா அது நீயா, லவ் லவ் என்று சொல் சொல் பேபி. அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து லவ் லவ் என்று அந்த இடத்துல வந்து ஒரு க்யூட்டாக இருக்கும், அந்த க்யூட்னஸ் இருக்கும் ராஜா வாய்ஸில். லவ் லவ் என்று சொல் சொல் பேபி. ஈவன் தான் அவரோட வாய்ஸ் வந்து ஒரு ராவான வாய்ஸ். அவரு எப்படி அதை பாடுறாருன்னு விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு மூஞ்சி சிலைய சிரிச்சுன்னு தான் பாடியிருப்பான் அதை அப்படின்ற மாதிரி. அழகண்டா கேட்கும் போது நமக்கு ஒரு குஷி, என்னடா இது போட்டு ஆஃப்டர் லவ் ஃபீலியேஷன் சொல்லிட்டு வாய்ஸ் புடிச்சிட்டு ஆடுற மாதிரி மென் ஆஃப்டர் ஹாஃப் பீர் இவ்வளோ லிஸ்ட் பாட்டுருக்கு. அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட ராஜா பாட்டுனா தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு தான். என்னன்னா அது ஒரு அந்த சந்தானம் வந்து ஒரு ஜோக் பண்ணுவான், நாசரை கூப்பிட்டு சரக்கு வச்சு இந்த பாட்டை பாடுவாங்க. சரக்கை எடுத்து ஊத்தும் போது என்ன வண்ணமோ. ஸோ அப்போ வந்து நான் கேட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரிஜினல் கேட்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இயர்ஃபோன் போட்டு இந்த பாட்டு கேட்டேன். ஆரம்பிச்சதே வந்து தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தான 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 எனக்கு இந்த தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுலன்றப்போ அது அப்படியே சூப்பரா பிளெண்ட் ஆகும், அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். ஒரு லூப்ல வந்து இன்டர்வியூல வரக்கூடிய அந்த அது அப்படியே சட்டுலாம் செம்மையா இருக்கும். அது இறங்குறப்ப அப்படியே அப்படி பசல்லாம் அப்படியே லாக் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி அது இறங்குறப்ப இது அப்படியே என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி அந்த ஒரு படத்துல மட்டுமே அந்த சாங் யூஸ் பண்ணல, ஒரு சீனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 2-3 படத்துலையும் இந்த பாட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இரவி படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா குடிச்சிட்டு இருக்கிறப்போ அப்படியே அந்த ஆமா ராஜா அதுலயும் வரும். எனக்கு இந்த பாட்டுல பிடிச்சதே வந்து அந்த சவுண்டு தான், அந்த கோயில்ல கேக்குற மாதிரி இருக்கும். அதுவும் செம்மையா இருக்கும்டா பாட்டு போயிட்டு திடீர்னு எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையால் இல்லாது நினைவில் வரும் நேரங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. அதுல இன்னொன்னு என்ன
மேட்டர்னா திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இது வருதுல்ல, அது இல்லாம ஒன்று வந்து இழுக்கும், பயங்கரமா இருக்கும். அது நீங்க கேட்கும் போது அது எங்க வரும், அது வந்து என்ன வண்ணமோ மனசு நினப்புல. எனக்கு அதுலயே உணர்வு இருக்கு. ஹீரோ விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் குளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது, ஆழம் விழுதாலே ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் வர போல அழகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே அந்த இசையா கூவுதம்மா, கிளியே கிளினமே அந்த கதையா பேசுதம்மா, கதையா விடையதையா யாவதில்லையே அன்புதான் தென்றல் வந்து தீண்டும் போது. எனக்கு இந்த இப்போ ராஜா பாட்டுலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்பீக்கருக்காக தான் வந்து சவுண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. காதெல்லாம் இறையும் இயர்ஃபோன் போட்டானு. ஆனா இந்த பாட்டு அப்படி இருக்கவே இருக்காது. காதுல போட்டா அப்படியே வந்து ஸ்மூத்தா, இப்போ ஹாரிஸ் பாட்டுல கேட்டா இப்போ ஸ்மூத்தா இருக்கு, அது அப்படியே போட்டா அப்படியே காது அப்படியே என்னடா இது அப்படின்ற எனக்கு அந்த அதை என்னால இது பண்ணாது கேரி ஆகுது. நீங்க சொல்றல அது என்ன இன்ஸ்ட்ருமென்ட் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நான். அது அப்படியே இன்ஸ்ட்ருமென்ட்டா இருக்கும், அது அப்படியே பேஸ் கலந்து பேஸ் கிட்டார் நினைக்கிறேன். ஆமா சூப்பரா இருக்கு. இந்த ராவான வாய்ஸ்க்கு ஏத்த பாட்டு இது ராஜா சார் வந்து பாடின பாட்டு. நிஜமா நாசர் பாடின மாதிரியே இருக்கும் இது பாட்டு. என்னன்னா இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டுக்கு அப்படியே பேரலா இல்ல இதுக்கு மாதிரியே இருக்கும்னா பிதாமகன்ல வந்து இதே மாதிரி இருக்கு. இப்போ பாடுறப்ப எனக்கு அப்படியே அதே மாதிரி எலங்காத்து வீசுதே ஏச போல பேசுதே, இதே மாதிரி வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே கருப்பார மனசுல. இதுல நானும் பாம்பு நோட்டீஸ் பண்ணிருக்கப்போ ஹீரோயின் போர்ஷன் வந்து ஸ்ரேயா கோஷல் படிப்பாங்க, செத்து போன மாதிரி இருக்கும், எமோஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா மேல் போர்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். அது இன்டென்ஷனலா வச்சாங்களா இல்ல ராஜாக்கும் ஸ்ரேயா கோஷல் சண்டே தெரியாது. சப்புன்னு பாட ஸ்ரேயா கோஷல், சப்புன்னு அடிச்சு பாட வச்சாரா என்ன தெரியாது. ஸ்டேஜ்ல ஒரு திட்டிட்டு வரா ஸ்ரேயா கோஷல் தப்பா பாடுது அப்படின்ற மாதிரி. தெரியல எனக்கு. ஆனா ஃபீமேல் ஸ்ரேயா கோஷல் சம்பந்தமே இல்லாம செத்து போன மாதிரி இருக்கும். ஏதோ பாடு லிரிக்ஸ் அப்படியே அவங்க பாடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரி கௌதம், ஆமா அதான் டிராவல்ல அப்படியே ஒத்த போட்டு போனோம்னு வச்சுக்கோ, இன்டு த வைல்ட் எடிட்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. ஸோ வீரா படத்துல வந்து அந்த மலைக்கோவிலில் வாசலில் இருக்கும். அது எனக்கு தெரியல, எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். அந்த பீட்டும் சரி. அதோட மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுது விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த ராகம் சொல்லுது முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களே, வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களே, மலைக்கோவில் வாசல் அது சமயம் அப்படியே பில்ட் ஆகிட்டே போகும்டா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல் ஐயாவோட பாடல்னால் வந்து மடை திறந்து. அந்த பாட்டு வந்து லைக் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே நம்பர் 1 ஆல் டைம் ஃபேவரட் பாடல்னால் அது. என்னன்னா அந்த கதையுமே வந்து ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு சான்ஸ் தேடி இது பண்ணிகிட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன் தான் கிட்டத்தட்ட ராஜா சாரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி.
அப்போ அவங்க வந்து பாட்டு பாடி சான்ஸ் கிடைக்கிற மாதிரி அதுக்கப்புறமா அவர் எப்படி ஆகிறாருன்றது தான் அந்த பாட்டோட இது. ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாட்டில் வந்து மெயினாக அவரை வர்ணித்த மாதிரி அவரோட வாழ்க்கையை இது பண்ண மாதிரி அவரை புகழ்ந்து இருக்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அந்த லிரிக்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு லிரிக்ஸ் அப்போது அவரே ஃப்ரேமில் வருவார். அதோட மைண்ட் ப்ளோயிங் வேறு எதுவுமே கிடையாது. அந்த பாட்டில் என்னென்னா அந்த லிரிக்ஸோட மியூசிக்கு சேர்த்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஒரு சாதிக்க நினைக்கிறவங்க வாழ்க்கையில். நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் உனக்கேதான். இது கேட்குறப்ப அதான் வருது. அடுத்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ராஜசானி எனக்கு வந்து மெல்ல திறந்தது கதவு ஆல்பமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போகுமோ வெறும் மாயமாகுமோ, அந்த பாட்டு செமையாக இருக்கும். அந்த பாட்டுக்கு அதுலேயும் அந்த நடுவில் காண வேண்டும் சீக்கிரம் என் காதல் ஓவியம் வாராமலே என்னாவதோ என் ஆசை காவியம் கனிவாய் மலரே உயிர் வாழும் போது ஊடல் என்ன பாவமல்லவா அப்படின்னு அது அந்த பாவமல்லவான்னு வரும்போது அப்படியே ஒரு திருப்தியா அப்படியே பிரிந்தோம் தரரர இணைவோம் தரரர பிரிந்தோம் இணைவோம். ராஜா அதுல வந்து என்னன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா வந்து அப்படி வரும். அது செம பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா பாட்டுலேயும். நான் இந்த இடத்துல சொல்லியே ஒருத்த ராஜா மாதிரி எவனுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை சின்க்ரைஸ் பண்ண முடியாதுடா. எந்த பாட்டுலையுமே வயலின் இருக்க இடத்துல தபலா இருக்கும். அதே இப்படி ஒரு காம்பினேஷன் அவங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற எவனாலும் கொடுக்க முடியாது. இது நான் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் அவங்களே ஒத்துப்பாங்க. கவிதை கௌதம் உங்களுக்காக. எனக்கு இளையராஜா பாட்டு வந்து நிறைய பாட்டுங்க இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாட்டு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்றது வந்து உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை, உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனியலாம் சுகமே. அந்த சுகமேக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி அந்த சுகமே முதல்ல உண்மையில சுகம்தான். இதுலயே வேதனை தீரலாம், வெறும்படி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாம். அந்த லைன் வேதனை தீரலாம் விரும்பல அப்புறம் ஆயிப்போச்சு. வெண்மேகமே பெண்மேகமே புது அழகிலே, புது அழகிலே நாமும் இணையலாம். திருப்பி சொல்லுவோம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனியெல்லாம் சுகமே.
ஹோப்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அதுதான் எடுத்துட்டு அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னா வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். எனக்கு அப்படியே முடியுது அந்த பாட்டுங்க. அந்த அந்த கிட்டார் போர்ஷன் போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஸ்டாப் ஆனோடனே எனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் மாறுவேன் உன் கண்களில் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கவிதையை படித்தேன். இரவு எல்லாம் தூங்கிட்ட பிறக்கும் டிரைவரிடம் இளையராஜா மட்டும் பேசிக்கொண்டே வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு அந்த கவிதை படிச்சுட்டு ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோவிங்டா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.